எடுத்துக்கொள்ளம்மா. உனக்கு தேரில் 2, ரதத்தில் 2, யானையில் 2, குதிரையில் 2 எல்லாம் இரட்டச்சலாக கொடுக்கின்றார். அப்ப மகளுக்கு முகத்தை பார்க்கிறாள். அந்த மகன் முகத்தை பார்க்கும் போது சந்தோஷம் என்பது இருந்ததா? சந்தோஷம் என்பதே இல்ல. சந்தோஷம் இல்லை. மகளிர் செய்தா என்ன? அம்மா எல்லா சொத்து சொகத்தையும் நாங்க கொண்டு போக போறது அம்மா. நாங்க இருக்க சொத்து சொகத்தை நாங்க கொண்டு போக முடியாது. இருக்கிறது வரைக்கும் நானும் உன் தாயான தாமிர பிராட்டியும் எவ்வளவு சாப்பிடுகிறோமோ அங்க சாப்பிடுறது சாப்பாடு மட்டும்தானே எங்களுக்கு. சாப்பிடுறது சாப்பாடு மட்டும் தான் எங்களுக்கு. அதை போக எத்தனை உனக்கு தானமா இருக்கிறது. நாங்க உண்பதெல்லாம் எங்களுக்கு 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 உண்டமைச்சோம் உண்டனுக்கு உண்டாளுக்கு எங்களுக்கு எங்களுக்கு உண்டமைச்சோம் உண்டானுக்கு உண்டானுக்கு சாப்பிட்டது போக முச்சம் இருப்பது உனக்கு தான். எல்லாமே உனக்கு தான் என்றால் மகளுக்கு சந்தோஷம் வருகிறது. அப்பா அப்படிலாம் நான் ஒண்ணு நினைக்கலப்பா. அப்படிதான் ஒண்ணு நினைக்கல என்றால் சிரித்த முகத்தோடு மகளுக்கு புத்திமதிகள் சொல்கிறாள். அம்மா என்ன நம்ம வீட்டில் ஒத்தைக்கு ஒரு மகளாக வளர்ந்தவள். ஒத்தைக்கு ஒரு மகள் செல்லமாக வளர்ந்தவள். செல்லமா வளர்ந்தவள். நீங்க கட்டி கொடுத்து கணவர் வீட்டுக்கு போகிற இங்க இருக்க செல்லம் அங்க இருக்க கூடாது. இங்க இருக்க செல்லம் அங்க கிடைக்கும் நினைக்க கூடாது. ஆட்டுக்கு எதிரான குளமும் ஆகாது, அரசரோடு பகைத்த குடியும் ஆகாது. பெண்டிற்கு அழகு எதிர் பேசாமல் இருத்தல். எதிர் பேசக்கூடாது. பொறுமையாக இருந்தால் பொறுமையாக பாராட்டுவாங்க அம்மா. அந்த பாராட்டு உன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனுக்கு வந்து சேரும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கல்லும் கணவன் ஆகுமா? ஆகாது. கல்லான் என்றால் படிப்பறிவு இல்லாதவன் கல்லான். படிப்பறிவு இல்லாதவன் கல்லான். நம்ம தான் எப்ப படிச்சிருக்காம அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் இவன் படிச்சிருக்கான நமக்கு ஏத்த ஜோடியான்னு நினைக்க கூடாது. அப்படின்னு கணவனை ஏழை நம்ம நினைக்க கூடாது. ஏழினமா நினைக்க கூடாது. கல்லானாலும் கணவன் புல்லான் என்றால் ஒரு செய்ய தகாத காரியத்தை செய்துட்டு வந்துட்டாலும் அவன் புல்ல குடிச்சிட்டு வந்தாலும் மதிக்கணும். அவனையும் கொஞ்சம் வெளியில தெரியாம மச்சி காலம் கழிக்கணும். அதான் உள்ளான் என்றாலும் புருஷன். அம்மா என்ன என்று கொண்டு சொல்கிறேன் கேடு. நித்தங்கண்ட வழி நிறங்கொட்டு போய்விடும். பழகு பழகு பாலும் கசக்கும். கசக்கா தெரியும். ஒன்றான ஒருக்கா அம்மா வீட்டுக்கு கணவர் வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு கணவர் வீட்டுக்கும் ஓயாம வழி நடந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும்? வழி நடந்தன்னா நான் அங்க இருந்து வரும்போது பக்கத்து வீட்டு அம்மா அங்க அம்மாட்ட சொல்லுவா, தாமரப்படாட்டி என்னக்கா உன் மவ வருத மாதிரி தெரிகிறது. என் மவ வருவா நேற்று வந்தவ தானே. நேற்று வந்த மகா தானே. ஆமா வருவா போவா. வீட்டுல எதுவும் பழைய கஞ்சி கிடந்தாலும் ஊத்து குடிச்சிட்டு போயிடுவா. அவளுக்கு நான் தனியா உர வைக்கண்டா என்று சலிப்பாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு இப்படி கோவில் குடை விழாவோ இல்ல ஒரு தீபாவளியோ பொங்கலோ இன்னைக்கு வருகிற 2 நாளைக்கு முன்னால நீ தபால் அனுப்பிட்டேன்னா சரி. என் மக போன வருஷம் வந்துட்டு போனவா. போன வருஷம் வந்துட்டு போனமாவா. இந்த வருஷம் திருவிழாவுக்கு வருகிறாள். இன்னைக்கு குடும்பத்தோட வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்பார்த்து இருப்போம். ஆகி நாளை மகளே நீ வருஷத்தில ஒரு தடவை வந்து போய் மகாடு மகளுக்கு வேணுமங்க புத்திகள் எல்லாம் எடுத்துரைத்தார். அந்த சனகன் மன்னன் அந்த சீதைக்கு அயோத்திக்கு போக வேண்டும் என்று தேரை அணிவகுத்தார். தகருதல் முதலாவது தேரதத்தில் தகருதல் கௌதலை கையை சுமித்ராதேவி இருப்பது
முதலாவது தேர் இரண்டாவது தேர் அர்ஜுனுடைய தேர் மூன்றாவது தேர் சத்ருகன் தேர் நான்காவது தேர் லட்சுமண பெருமாளுடைய தேர் இது ஐந்தாவது தேர்தான் அனி ராமனும் சீதாரவி இருப்பது ஐந்தாவது தேர் ஐந்தணியாக தேரை அணிவகுத்து இந்த தாமர பிராட்டு அம்மா அப்பா நீங்க எல்லாம் இருங்க நான் ஓய்வு வருகிறேன் என்று தேரில் ஆடுகிறார் அதற்கு தேரை நகர்த்துகிறாங்க தேர் நகழுகிறது தாமரை பிராட்டி அங்கிருந்து ஓடி வருகிறார் மகளே தேரை நிறுத்து நிறுத்துங்க தேரை நிறுத்திடுங்கோ 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 என் மகள் திருமோகத்தை பார்த்திடட்டும் பார்த்திடட்டும் நிறுத்திடுங்கோ 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 திருமுகத்தை பார்த்திடட்டும் பார்த்திடட்டும் கல்யாணம் முடிச்சு மகா மக வீடு போக்குற கணவன் வீட்டுக்கு இவ தேர நிறுத்துங்க என் மக முகத்தை பாக்குறேங்கிறா ஒட்டமா ஒடியாரா அப்ப சொல்லாத வார்த்தை இல்லையா கல்யாணம் முடிச்சு போகும்போது பழிய மறிக்கலாமா பழிய மறிக்க கூடாது இத்தனை நாளாக மகள் முகத்தை பாராமல் இருந்தாலா அது அபச்சொல்லான வார்த்தை மகளே அருகிலே வந்தாள் சீதா என்ன அப்பா உனக்கு எல்லா சின்னமும் கொடுத்தாங்களா எல்லா ஜீவனமும் கொடுத்துட்டாங்க அம்மா உனக்கு ஒரு சின்னம் நினைக்கிறேன் என்றுதானே அந்த தாமர பிராட்டி மகளே கல்லத்தை உண்டான் வீடித்து கல்லத்தை தான் வீடித்து கட்டி முட்டம் தான் கொடுத்தாள் கலகலனு சிரித்தாள் கலகலனு சிரித்தாள் அட்டு மகிழ்ச்சிலையும் ஒரு புத்தகம் கொடுப்பதற்காக தேர வழியை முடிச்சிருக்கிறார் அப்படி தேர் வருகிறது தேருக்கு முன்னாலே ஆகாத சகுனம் வருகிறது என்ன சகுனம் காகம் மலமிருந்து இடம் ஆகிறது கரைக்குருவை இடம் இருந்து வலம் ஆகிறது இதை பார்த்தார் தசரதன் குலகுருவாகிய வசித்த மகாமுனிவனே என்ன தசரதா என் மகனுக்கு திருமணத்தை முடித்து அயோத்திக்கு வரக்கூடிய பாதையில் அந்த பாருங்க காகம் வலம் இருந்து இடமாகிறது கரைக்குருவி இடம் இருந்து வலம் ஆகிறது அவசகுணமாக தெரிகிறது தஜரதா என்ன தேரை சற்று நிறுத்து சேர கொஞ்ச நேரம் நிறுத்து பச்சை சாஸ்திரம் பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் பச்சை சாஸ்திரத்தை பார்ப்போம் அவன் பஞ்சாங்கத்தை புரட்டி பார்க்கிறார் தஜரதா நல்லவர்களுக்கு உலகத்தில் தீவனைகள் என்பது இல்லவே இல்லை ஒருபோதும் இல்லை முன் ஜென்மத்தில் உள்ள ஊழ்வினை பயன் இருந்தால் மலை போல ஆபத்து வந்தாலும் பனி போல நீங்க தேர் போகட்டும் தேரு பூமகிழ்ச்சானையை கல்யாணம் முடித்து மகள் ஜானகியை கல்யாணம் முடித்து புட்புடைய தம்பிமார்க்கு விவாகம் நடத்தி வருகிறதோ விரோத சகுனத்தில மலை போல முடி அரசுரல் வந்து வழிமறித்தார் அரசுரல் நலத்தில் வருகிறது யார ஒன்று வழியை மறைக்கிறான் உன் தலை தருகிறாயா இல்ல உன் மகன் மாலை மனம் முடித்து வருகிறானே ராமன் தலையை தருகிறாயா பழிக்கு பாலை ஓடவா பழிக்கு படை ஓடவா பழியார பழியார நகரே பழியாரே பழிக்கு பழி ஓடனா பழிக்கு பழி ஓடனா பழிக்கு பழி ஓடனா ஏ பழியார நகரே பழியார நகரே தஜரதா
தேரை நிறுத்து, பலிக்கு பலி கொடு, உயிருக்கு உயிர் கொடு என்று தேரை மறித்தான் பரசுரன். இது தேரை சத்தத்தொலியோ அந்த சீதையம்மன் காதில் கேட்டாங்க. அந்த சீதாதேவி காதில் கேட்டு அவ கண்ணீர் வழிகின்றாள். ஐயோ பாவி தெய்வம், பாவி அநியாயகார தெய்வம், சுண்டு வீரல் வீடிட்டு மனவரை சுற்றி வந்த தோஷமிலோ நாடுகளியலாக நாளாமிடாடலாக யாடுகளியலாக யாழாமிடாடலாக எவனோரு முழலன் வந்து இவனோடு முரல் வந்து மன்னால் தலையை கேட்கிறாரு. கணவனுடைய தலையை தருகிறாயே என்று கேட்கிறானு. நான் இந்த பாவம் பாதகத்தை செய்தோனோ தெரியலையா என்று கண்ணீர் படிக்கிறாள் சீதையம்மன். அந்த கண்ணீரை பார்க்கிறார் ராமன். ராமச்சந்திர பகவான் பார்க்கிறார். சீதா மாலை மனை முடித்து இன்னும் அயோத்திக்கு போகவில்லையே, அயோத்திக்கே போகவில்லையா? உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. கண்ணீர் வடிகிறது என்ன காரணம்? என்ன காரணம் சுவாமி? என்ன நாம திருமணம் முடித்து இன்னும் அரண்மனைக்கு கூட போகவில்லையே. உங்க அப்பா தேருக்கு முன்னால் யாரோ ஒரு முரடன் தேரை வழிய மறைத்து உண்டலை தருகிறாயா, இல்லை மாலை மனம் முடித்து வரக்கூடிய அந்த ராமன் தலை தருகிறாயா என்று கேட்கிறான். இதுதான் கவலை என்றார். சரி சீதா கவலையை விடு, கண்ணீர் தொட. அவன் யார் இது யார் என்று நான் பார்த்து வருகிறேன் என்று தேரை பின்னால் இழுத்து அச்சத்தின் தேருக்கு முன்னால் நிறுத்தினார். அப்பா என்ன நம்ம அயோத்திக்கு போகிறதுக்கு முன்னால் தேர வழிய மறைத்து ஒரு புரிய வேண்டும் என்று நிற்கிறானே, இவன் யார்? இவன் தப்பா பராசூரன். பராசூரனா? தேரை வழி மறைக்கக்கூடிய காரணம் என்ன காரணம்? நம்ம சாருடைய பலம் என்று ஒரு பலம் இருக்கிறது. இருந்தது. அதுல சமனாக்கரி பகவானும் ரேணுகா தேவியும் மன்னவரும் தேவியுமாகவே வாழ்ந்து வருகிறாங்க. சரி. அந்த சமனாக்கரி பெருமான் தவத்திலே சிறந்தவர், தவத்திலே சிறந்த மகாமுனிவன். அல்ல அவருடைய தேவையானவள் ரேணுகா தேவி கற்பிலை சிறந்த சுடர் ஒளிமணி மங்கை, கற்பனை சிறந்த மங்கை. கணவருடைய பூச முகத்துக்கு தண்ணீர் கொண்டு போக வேண்டும் என்று பாத்திரம் கொண்டு கோதமாண்டாள். பாத்திரத்தில் தண்ணி கோதமாண்டாள். ஆற்றில சென்று குளித்து முறையை நாமதத்தை முடித்து அந்த குனிந்து நின்று தண்ணியை பெருவிரலால் திரட்டுவாள். அது பூசரிக்க மாதிரி ஐசி கட்டி போல திரளும். பூசரிக்கினை கொண்டு வந்து வைப்பது, அப்படி பூஜையில கொண்டு வைப்பது வழக்கம். என்னாலும் நடக்குது. ஒரு நாள் என்ன அந்த ஆற்றில சென்று குளித்து மெழுகி நாமதத்தை முடித்து தண்ணீரை திரட்டி கொண்டு இருக்கும் வேளையில் 1000 தலை 2000 புஜமுடையவன் காத்திபுரி அர்ஜுனன் அந்தரத்தில் தேர் நடத்தி சென்றான். இவன் மேல ஏறிட்டு பார்க்கவில்லை. அவன் மேல ஆகாயமா தேர்ல போகும்போது அவன் நிழல் தண்ணீருக்குள்ளே தெரிந்தது. இப்படிப்பட்ட அளவுள்ள ஆடவன் உலகில இருக்கிறானான்னு மனதில் நினைத்தாள் ரேணுகை. அந்த காத்திபுரி அர்ஜுனன் தேர் அப்பால சென்றது. இரண்டாவது தண்ணீரை கூடாக திரட்டுகிறாளுங்க. கொடுகோடையிரு கூடையா, கொடுகோடையிரு கூடையா, கொடுகோடையிரு கூடையா, கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட திரளாலே, கொஞ்சம் கூட தண்ணீர் கொஞ்சம் கூட திரளாயே, கூட திரளாயே. அதே வீடில் நமக்கு
வில்லிஜை பாடிக்கொண்டிருக்கும் போது சரி 50 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். யாரு யாரு? மதிப்பிற்குரிய எஸ் பூமிப்பாலக பெருமாள். ஆமா ஆமா, சுவாமி அல்ல பெருமாள் நாராயணனுடைய பெயர். ஓ, நாராயணன் என்ற பெயர், அழகான பெயர். பூமி பாலக பெருமாள். பூமி பாலக பெருமாள் அவர்கள் நமக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறாங்க. சரி, அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் எல்லா பலமும் நலமும் பெற்று அவருடைய குடும்பம் ஆள் கோரி தருவோம் முடியாமல் செல்வம் அது பெருக வேண்டும், குடும்பம் பெருக வேண்டும், வாழ வேணும் வளர வேணும் வளர வேண்டும் வளர வேண்டும் ராமசாமி அருளாரு வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேணும் ஹரே ராமனோடு அருளாரே. அப்பொழுது அங்கே நம்ம கருடைய மரத்தில் சரி அந்த ரேணுகா தேவி அவள் கற்பழிந்து போனாள். தண்ணீர் கொண்டு கொடுக்க விடும் என்று பாத்திரத்தை கொண்டு தண்ணீரை மோந்து அங்கே பூச முகத்தில் வைத்திருக்கிறாள். பூசமுகத்தில் கொண்டு வைத்திருக்கிறாள். அந்த சமணக்கரி பகவான் குளித்து முளைகி நாமரத்தை முடித்து பன்று பார்க்கிறாரே. அங்கே அப்படி பார்க்கும் போது அந்த பாத்திரத்தை கொண்டு தண்ணீர் வைத்திருக்கிறாரு. என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆச்சரியம் என்று ஞானத்தினால் பார்க்கும் பொழுது அந்நியரை மனதில் நினைத்து அந்நியரையால் அதை சிறையடைந்து விட்டாள் ரேணுகாதேவி. மாற்றானை சிறையடைந்ததினால் இனிமேல் இவளை ஆசிரமத்தில் வைத்திருக்க கூடாது என்று சமரக்கரி பகவான் மனதில் நினைக்கின்றால் கற்பழிந்த ரேணுகையை காட்டில் கொண்டு விட்டடுமா சிறையடைந்த ரேணுகாயே சிறையடைந்த ரேணுகாயே கொண்டு விட்டடுமா கற்பழிந்த ஆட்டி கொண்டு வெட்டாமோ மாமோ எல்லாரையும்